நிச்சயமாக பானு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பங்குதாரராக இருந்தார். அவர் மறைவிற்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொடநாடு எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் பங்களாவில் கொலை செய்யப்பட்டார். அங்கிருந்த சில முக்கிய பொருட்களும் கொள்ளை போயின. கொள்ளையில் தொடர்புடையதாக கூறப்பட்ட ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜ் சேலம் எடப்பாடியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அடுத்தது காவலாளி கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்பட்ட சயான் குடும்பத்துடன் காரில் தப்பி செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி மனைவி மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்தனர். சயான் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதே போன்று கொடநாடு எஸ்டேட் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அதே ஆண்டில் ஜூலை 5ஆம் தேதி தற்கொலை செய்தார். 5 தொடர் மரணங்களை உள்கொண்ட கொடநாடு காவலாளி கொலை வழக்கு 10 பேர் மீது பதிவு செய்து உதகை மாவட்ட அமரர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று கொடநாடு கொலை வழக்கு விசாரணையில் மேலும் 4 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. கோத்தகிரி கொடநாடு எஸ்டேட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ரமேஷ், காய்கறிகள் வாங்கி கொடுக்கும் தேவன், கோவையைச் சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் கரூரில் நம்பர் பிளேட் செய்து கொடுக்கும் அப்துல் காதர் ஆகிய 4 பேரையும் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராக சமன் அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று காலை 10 மணிக்குள் 4 பேரும் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி அளவில் 4 பேரும் கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினர். இந்த 4 பேர் மீதும் சிபிசிஐடி டிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகு விசாரணை என்ன கேள்வி கேட்கப்பட்டது, என்ன பதில் கூறினார்கள் என்று தெரிய வரும் பானு.